இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகும் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி. வெள்ளைக்கொடியோடு சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் மகிந்த இட்ட கட்டளை மற்றும் நாமிலறிந்த கதைகள். உச்சம் தொட்ட தங்கம் எரிபொருள் விலை, உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. தீப்பற்றி எறிந்த சிவனொளிபாத மலை வனப்பகுதி மலைத்தொடர். தென்னிலங்கையில் அரசினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அதிசொகுசு மாளிகை. இலங்கையில் 2 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அமெரிக்க தாக்குதலை எதிர்கொள்ள தீவிரமாக்கப்படும் ஏற்பாடுகள். வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க இன்று நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்தின் வுல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற போது அரசாங்கத்தின் பணம் விரயமாக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் விசாரணை நடத்தப்படவுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக மைத்ரி இன்று நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது தொடர்பாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் புதியவை அல்ல எனவும், ராஜபக்சர்கள் கொலையாளிகள் அல்லர் என்பதை அவரே இப்போது நிரூபித்துள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பொன்சேகாவின் சர்ச்சை கருத்து முன்னதாக ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்த முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது குறித்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் பேச்சு நடாத்தினார்கள் என குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பிடம் சரணடைய விரும்பினர். ஆனால் ராஜபக்சர்கள் அவர்கள் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என வலியுறுத்தினர். அந்த திட்டம் தோல்வியடைந்ததாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இன்று வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என பொன்சேகா தெரிவித்திருந்தார். பொன்சேகாவின் இந்த கூற்று தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ எம்பி, விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பகிரங்கமாகவே கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே பொன்சேகா கூறுவது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ கொலை செய்ய சொன்னார் என்று முன்னர் கூறிய பொன்சேகா இப்போது அதற்கு முரணான கருத்தை வெளியிடுகின்றார். எது எப்படி இருந்தாலும் ராஜபக்சர்கள் கொள்ளையாளிகள் அல்ல என்பதையும், அவர்கள் போரை அமைதியான முறையில் முடிக்கவே முயற்சித்தனர் என்பதையும் உறுதிப்படுத்தியமைக்காக பொன்சேகாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் போரை முடிக்கவே மஹிந்த ராஜபக்ஷ விரும்பினார். தமிழ் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் போர் தொடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்ற நிலை காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா தனது ராணுவ தளவாடங்களை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தியுள்ள நிலையில் உலகளாவிய மசகு எண்ணெய் விலை 1.6% உயர்ந்து ஒரு பீப்பாய் $71.49, அமெரிக்க மசகு எண்ணெய் 1.74% உயர்ந்து $66.18 பதிவாகியுள்ளது. இது கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒருநாள் உயர்வு என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தேர்ந்தெடுப்பதால் அதன் விலையும் 2% உயர்ந்து ஒரு அவுன்ஸ் தங்கம் $5000 உச்சத்தை எட்டியுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த ஆலோசனைகளின் போது ஈரான் பிரதிநிதிகள் சில சிவப்பு கோடுகள் குறித்து உடன்பட மறுத்ததே இந்த தீவிர நிலைக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வின்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் 2 நாடுகளுக்கும் இடையே உருவெடுத்துள்ள இந்த புவிசார் அரசியல் நெருக்கடி உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு பொருளாதார நெருக்கடியை தூண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சிவனொளி பாதமலை வனப்பகுதிக்கு சொந்தமான மலைத்தொடரில் திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய குறித்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத போதிலும் அப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ மிக வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரதேசமானது அரிய வகை விலங்கினங்கள் மற்றும் தாவர அமைப்புகளை கொண்டு பல்லுயிர் தன்மையில் மிக உயர்ந்த ஒரு உணர்திறன் மிக்க வலயமாகும். தற்போதைய நிலைமையின் காரணமாக இந்த பெருமதிமிக்க சுற்றாடல் கட்டமைப்புகளுக்கும் உயிரினங்களுக்கும் கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சூழலியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தீப்பரவல் மிகவும் கடினமான மலையுச்சியொன்றிலேயே ஏற்பட்டுள்ளதால் அந்த இடத்தை அடைந்து தீயை கட்டுப்படுத்த இதுவரை எந்த ஒரு குழுவினராலும் முயற்சி எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டையில் சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் முடக்கியுள்ளனர். இதற்கமைய போதைப் பொருள் கடத்தல் மூலம் சொத்துக்கள் பெற்றதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வலஸ்முல்ல கடிகமுவ பகுதியில் உள்ள 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள 3 மாடி வீடு கொண்ட 14.1 பெர்ச் காணியை பணமோசடி தடுப்பு சட்டத்திற்கு அமைய முடக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 19ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா மற்றும் பதுளை மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் முன்கூட்டியே மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் காலை 8 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கையை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுவர்லியா மாவட்டத்தில் நில்தஹின்ன வலப்பன ஆகிய பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளை மாவட்டத்தின் மீககவுல கந்தகெட்டிய நுவர்லியா மாவட்டத்தின் மதுரட்ட ஹங்குரகெத்த ஆகிய பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஈரான் அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை ஓமன் மத்தியஸ்தில் நடந்து வருகிறது. இதற்கிடையே நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மிரட்டி வருகின்றார். அத்துடன் ஈரானை நோக்கி அமெரிக்க கடற்படை கப்பல் பிரிவு அனுப்பப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாட்டு கடற்படைகளும் இணைந்து ஓமன் கடலில் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளன. எண்ணெய் கப்பல்களில் பாதுகாப்பை உறுதி செய்தல், கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுதல் மற்றும் ஒருதலைப்பட்சமான ராணுவ நடவடிக்கைகளை தடுத்துதல் ஆகியவை இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கங்கள் என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே தாக்குதல்களை எதிர்கொள்ள ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பையும் பலப்படுத்தி வருகிறது. தாக்குதல்களை முறியடிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஈரான் நவீனமயப்படுத்தியுள்ளது. பார்க்கின் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த விமான எதிர்ப்பு பீரங்கிகள் ஜூலை 2025 முதல் மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. கூடுதலாக 2 இடங்களில் புதிய வான் பாதுகாப்பு பிரிவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஆகமொத்தத்தில் ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை பாதுகாப்பதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகும் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி. வெள்ளைக்கடியோடு சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் மகிந்த இட்ட கட்டளை மற்றும் நாமிலறிந்த கதைகள். உச்சம் தொட்ட தங்கம் எரிபொருள் விலை, உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. தீப்பற்றி எறிந்த சிவனொளிபாத மலை வனப்பகுதி மலைத்தொடர். தென்னிலங்கையில் அரசினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அதிசொகுசு மாளிகை. இலங்கையில் 2 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அமெரிக்க தாக்குதலை எதிர்கொள்ள தீவிரமாக்கப்படும் ஏற்பாடுகள். இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.